எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன், என்னை என்றும் நீ நடத்திடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2141வது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத வாலிபர்கள் ரட்சிக்கப்படவும், ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவனுடைய வேலையை செய்ய பகுதி நேரமாய் முழு நேரமாய் அர்ப்பணித்து தங்கள் அங்க வைக்கிற திருச்சபையோடு இணைந்து ஊழியம் செய்யும்படியாக ஜெபிக்க வேண்டும். அதே வேளையில மிக முக்கியமான ஜெப குறிப்புக்காக ஜெபிக்க வேண்டும். எந்த ஒரு வாலிபனும் மனிதர்களுக்கு, உலக பொருளுக்கு, அது மாத்திரமல்ல உலக காரியங்களுக்கு அடிமைப்பட்டு பெற்றோரையும் கர்த்தருடைய வேலையை செய்கிற ஊழியக்காரர்களையும் பகைக்காதபடி நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கின்றனர். என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேக்கான், யாரோ இவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு குடும்பத்தில் சண்டை போடுறான்னு சொல்லி அநேக பெற்றோர் சொல்லி அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். எனவே எந்த வாலிபர்களும் எந்த மனுஷர்களுக்கோ உலகப் பொருளுக்கோ அடிமைப்படாதபடி கர்த்தருக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல பரிசுத்தமும் தேவ பக்தியும் பற்றி பார்க்கிறோம். அதாவது இந்த கடைசி காலகட்டத்துல இந்த உலகம் எப்படி அழியும், எல்லாமே அழிந்து போகும். ஆனால் ஆண்டுடைய வருகையின் போது நீங்களும் நாடும் அந்த புதிய வானம் புதிய பூமியாகிய அந்த பரலோகமாகிய இடத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களில எவ்வளவு பரிசுத்தம் உள்ள நடக்கையும் தேவ பக்தியும் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். நாளானது சமீபத்து வருகிறது போல நாமும் பரிசுத்த நடக்கையாய், அது மாத்திரமல்ல தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில ஒரு பரிசுத்தம், நம்முடைய சிந்தையில ஒரு பரிசுத்தம், நம்முடைய கையில ஒரு பரிசுத்தம், நம்முடைய காலில் ஒரு பரிசுத்தம், மற்றவர்களை பார்க்கும் போது ஒரு பரிசுத்தம் நமக்கு தேவை. இன்னைக்கு அநேக மக்களை எடுத்துக்கொண்டால் பரிசுத்தம் இல்லாமல் ஜீவிக்கிறார்கள், தேவ பக்தி இல்லாமல் ஜீவிக்கிறார்கள். அவங்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினம்தான். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்தை படைத்த போது ஆதாமையும் படைத்தார். ஆனால் ஏவாளுடைய பேச்சுக்கு இணங்கி பாவம் செய்ததுனால அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். இயேசுவோடு இருந்த லூசிபர் என்ற தேவதூதன் அவன் தேவனுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டினதுனால இயேசு கிறிஸ்துவோடு இருந்த ஸ்தானத்தை இழந்து இந்த பூமியில தள்ளப்பட்டான். அவன் 3ல் ஒரு பகுதியாய் விழுந்தாலும் அது ஒரு சாத்தானுடைய கூட்டமாய் மாறினது. இப்படி நல்ல வாய்ப்புகளை இழந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில தேவனுக்காக பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இதைதான் பேதுரு சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில எந்த கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். குறிப்பாக வாலிபர்களை எடுத்துக்கொண்டால், நீங்கள் பழகுகிற இடத்துல, உங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல பரிசுத்தமா இருக்கிறீங்களா? நீங்க படிக்கிற இடத்துல பரிசுத்தமா இருக்கிறீங்களா? யோசிங்க, உங்க வார்த்தை எப்படி இருக்கு? இன்றைக்கு மாற நீங்கள் அர்ப்பணித்தால் நிச்சயமாய் அவருடைய வருகையின் போது கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை வீணாக்கிற வேண்டாம். இயேசு இருக்கிறார், இயேசு வருகிறார் என்ற எண்ணத்தோடு ஜீவிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனை, இந்த வேலைக்காய் வருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். இப்படி வருகைக்குள்ள நாங்கள் செல்வதற்கு பரிசுத்த நடக்கையும்
ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. இயேசுவே உம்மை துதிக்கிறேன்ப்பா. நாளை நடைபெறுகின்ற ஆராதனை ஆசீர்வதிங்க. எல்லா விசுவாசிகளும் கலந்து கொள்ள எல்லா போதக பிதாக்களையும் அதை பயன்படுத்த கிருபை பாராட்டுவீராக. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில தலையாக்குவீராக என்று ஜெபிக்கிறேன். இயேசு மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து முடிய சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.